வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம். சக்கரவள்ளி கிழங்குல நார்ச்சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை சக்கரவள்ளி கிழங்குக்கு இருக்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பணியாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு மேல்பகுதி தோலை நீக்கிட்டு துருவி எடுத்துக்கலாம். நம்ம துருவின சக்கரவள்ளி கிழங்க ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே இதுல இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் எது வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துல ரெடியாகி இருக்கணும். இப்போ ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல்லை வச்சுட்டு அதில் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை பணியாரமா எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.